This is Narpavi Easy Learning Computer Science channel. இன்னைக்கு 12th standard Computer Scienceல நம்ம பார்க்க போகிறது chapter 6 list tuple set dictionaryல list comprehensionஐ பார்க்க போகிறோம். இது வந்து part 2 வீடியோ. ஆல்ரெடி part 1ல லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் சொல்கிறோம். ஸோ லிஸ்ட்டுக்கும் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லிஸ்ட்டில் வந்து நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். பட் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறப்ப அதே சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை தான் க்ரியேட் பண்ணுறோம். பட் வித் சர்டன் கண்டிஷனோட, அதாவது சில கண்டிஷன் அப்ளை பண்ணி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற லிஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன். ஸோ டெஃபினிஷன் பாருங்கள். லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் இஸ் a simplest way of creating sequence of element that satisfy a certain condition அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சின்டாக்ஸ் பார்க்கலாம். லிஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளற எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் வேரியபிள் இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறோம். இதுதான் வந்து சின்டாக்ஸு. சின்டாக்ஸில் பாருங்களேன், ஃபார் லூப் இருக்கு இல்லையா, நம்ம ஜென்ரலாக வந்து ஃபார் லூப் வந்து ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,11 அப்படின்னு கொடுப்போம் இல்லையா, அதுக்கு அந்த ஃபார் லூப்புக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துக்கிறோம். அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் கண்டிஷன் இங்கே தான் அப்ளை ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த எக்ஸ்ப்ரெஷனை இவாலுவேட் பண்ணி லிஸ்ட்டு க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். சிம்பிளாக ஒரு ஃபார் லூப்பில் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் வரிசையாக 1 2 3 4 5 6 7 8 9 10 நமக்கு பிரிண்ட் பண்ணிக்கிறோம். தென் இதே ஃபார் லூப்பை வந்து நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் பாருங்கள் அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபார் லூப்புக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. இது அப்படியே சேர்த்து ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்கொயர் அப்படிங்கிற லிஸ்ட்டோட நேமு. அந்த லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ வந்துட்டு ஸ்கொயர்ஸ் கிடச்சிருக்கும். தட் இஸ் 1 4 9 சொல்லிட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். தட் இஸ் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸுக்கு ஸ்கொயர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமு. ஸோ மேலே கொடுத்துருக்குற ப்ரோக்ராம் வந்துட்டு லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணாமல், தென் கீழே கொடுத்துருக்க செகண்ட் ப்ரோக்ராம் வந்து அதே தான் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கம்பேரிசனோடையே பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். தட் இஸ் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணாமல் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸு. அந்த ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் ஸ்கொயர், தட் இஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், அதோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். தட் இஸ் 1 4 9 16 அது மாதிரி கிடைக்கும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்கொயர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நேம் கொடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோமா. இதில் வந்துட்டு நம்ம எந்த எலிமெண்ட்ஸும் இனிஷியலாக ஆட் பண்ணலை. ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டோட நேம் வந்து ஸ்கொயர்ஸ் அப்படின்னு. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைனில் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப்பில் பாருங்கள், ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,11 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் ஸ்டாப்பிங், தட் இஸ் எண்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் -1. ஸோ 11 - 1 10. அப்போ ஸ்டார்டிங் வந்து 1, எண்டிங் வந்து 10ன்னு எடுத்துக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் ஜஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் வந்து ஐட்ரேஷன் வந்து மூவ் ஆகும். தென் ஃபார் லூப் உள்ளர எஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தட் இஸ் எக்ஸு ஆஸ்ட்ரிக் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆஸ்ட்ரிக் அப்படின்னா இது எக்ஸ்போனண்ட்டுக்கு, தட் இஸ் பவர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ் போட்டு 2 ஆஸ்ட்ரிக் போட்டு 2 கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கண்டுபிடிக்கிற மெத்தட் இது. எவாலுவேஷன் பண்ணுற அந்த எக்ஸ்பிரஷன் இப்படி தான் எழுதணும் நம்ம. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 1 ஸ்கொயர் கிடச்சிரும். அண்ட் தென் 2 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் ஸ்கொயர் வேல்யூ வந்து எஸ்ஸில் கிடைக்கும். ஒவ்வொரு டைம் கிடைக்கும்போது அந்த எஸ் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அந்த ஸ்கொயர் அப்படிங்கிற லிஸ்ட்டோட அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். அப்பெண்ட் மீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அப்பெண்ட் தெரியும் ஆல்ரெடி. அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஃபார் லூப்பில் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். அதனால தான் அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லூப் வந்து முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐட்ரேஷன் 10ன்னு கிடைக்கிறப்ப இந்த லாஸ்ட் 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது அப்பெண்ட் ஆகி அந்த ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துட்டு ஜாயின் ஆகிடும். தட் இஸ் ஆட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரோட ஸ்கொயர்ஸ் அப் டு 10 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் கிடச்சிரும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், லிஸ்ட்டு யூஸ் பண்ணாமல் பண்ணுறது. நம்ம இதை வந்து லிஸ்ட்டு யூஸ் பண்ணி, தட் இஸ் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ என்னன்னு பாருங்கள், ஒரு என்ன சேஞ்ச் பண்ணுறோன்னு.
இங்கே ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதனால் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இவாலுவேட் பண்ணோம் இல்லையா எக்ஸ்ப்ரெஷன், தட் இஸ் எக்ஸு ஆஸ்ட்ரிக் 2ன்னு கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் கொடுத்துடணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், தட் இஸ் கண்டிஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபார் லூப் கொடுத்தோம் இல்லையா, அந்த மேலே பார்த்த ப்ரோக்ராமில் உள்ள ஃபார் லூப், அதே சேம் ஃபார் லூப்பை வந்து நம்ம இதுக்கு பக்கத்தில் கொடுத்துறோம். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ அந்த ஃபார் லூப்பும் வந்துடுது, இவாலுவேட் பண்ண எக்ஸ்ப்ரெஷனும் சேர்த்து ஒரே லைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனோட மெயின் அட்வான்டேஜ். அடுத்தது இன்டென்டேஷன்லாம் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர்ஸ் அப்படின்னு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get the first 10 natural numbers squares. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனை யூஸ் பண்ணலாம். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். மொபைல் எடுத்துக்கோங்க, அதில் Python 3L ஆப்குள்ளே போயிட்டு அதில் எடிட்டர் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமிங் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதில் ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஃபார் லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,11 கொடுத்துட்டு அந்த கோலன் அப்படிங்கிறத கரெக்டாக மறக்காமல் கொடுத்துடணும். அண்ட் தென் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஆஃப் எக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு ரேஞ்ச் வந்து 1,11 கொடுத்துருக்கோம். 11 அப்படின்னா 10ன்னு எடுத்துக்கும். ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இது சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி, இந்த ஃபார் லூப்பையே அப்படியே நம்ம லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபார் லூப்புக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் சேர்க்கணும். அதுதான் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ லிஸ்ட்டோட நேம் வந்து ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு லிஸ்ட் அப்படிங்கிறதுனால இங்கே கண்டிப்பாக நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அது இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம வந்து ஃபார் லூப்பும் தென் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோம். இங்கே யூஸ் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு +2ன்னு கொடுக்குறோம். +* அப்படிங்கும்போது நம்ம பவர் டினோட் பண்ணுது. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறது எக்ஸ் +2ன்னு கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ வந்து ஒவ்வொரு டைம் வந்துட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ இவாலுவேட் பண்ணும். கண்டுபிடிச்சிட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், லிஸ்ட்டில் வந்து எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எரர் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஜெனரல் ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணி தான் ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. இப்போ அதை வந்துட்டு இங்கே லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனில் அப்ளை பண்ண முடியாது. அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்காக தான் நான் இன்டென்டேஷன் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ நமக்கு எரர் கிடச்சிருக்கு. ஸோ இன்டென்டேஷன் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரெக்யர்ட் அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்படி தான் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இவாலுவேட் பண்ணி நமக்கு ஆன்சர் கெட் பண்ணுற மெத்தடு. கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.